ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஆட்டுக்கால் வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுல வந்து கலர்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி, அடுத்தது கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்பூன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய், நம்ம மோஸ்ட்லி சூப் எல்லாத்துக்குமே நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்துங்க. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வெடிக்க விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு போட்டேன். இப்போ வெடிச்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் ஒன்றொன்னா ஃபர்ஸ்ட் ஆனியன், அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆட்டுக்கால் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம், ஓகேங்களா? வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. நீங்க வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நான் வந்து என் பசங்களுக்கு கொடுக்குறதுனால நான் வந்து காரம் வந்து ஆட் பண்ணல, ஓகேங்களா? அதுக்கு பதிலா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்பேன். நீங்களும் காரம் பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட்டுக்கால் போட போறோம். இப்போ நான் ஆட்டுக்கால் போட்டேன். ஆட்டுக்கால் போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 மினிட் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும் சீரகத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனும் நம்ம ஆட் பண்ண போறோம், ஓகேங்களா? நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணல. நீங்க வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க பச்சை மிளகா போட்டிருந்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் கூட வேணாம், ஓகேங்களா? இப்போ பாருங்க மசாலா போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிட்டேன். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம், ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் ஃபைனலா வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ண போறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 விசில் கிட்ட வந்துக்கட்டும். அப்பதான் ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்திருக்கும். அதோட ஃப்ளேவர் வந்து அந்த சூப்லயே இறங்கியிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஓகேங்களா? இப்போ பாருங்க 10 விசில் கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்து ப்ரெஷர்லாம் வெளியாயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ வந்து நல்லா வத்தி, பாருங்க எப்படி வந்து தண்ணிலாம் வத்திருச்சு பாருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வாசனையா இருக்கு. இப்போ நம்ம ஆட்டுக்கால் வெந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நான் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்த்தியான சூப் வந்து குடுத்தோம் அப்படின்னா, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.